Friends, a strong and empowered youth is the foundation of our growth. We are working to support the dreams. At NIT Karaikal, the new Dr. APJ Abdul Kalam Engineering Block and modern hostel facilities will strengthen technical education for many students. Infrastructure upgrades have been done in Puducherry University. Its new lecture halls, girls' hostels, and other infrastructure will help students. I am told that thousands of vacancies in various departments of Puducherry government have been filled. For many of these posts, direct recruitment examination had not been conducted for decades. But the double-engine government got it done. I congratulate all youth who have joined to serve the people. நண்பர்களே, வலுவான வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய திறமையான இளைஞர்கள் தான் எங்க வளர்ச்சிக்கு அடித்தளம். இந்த இளைஞர்களின் கனவுகளை எல்லாம் நனவாக்கத்தான் நாங்க பாடுபடுறோம். NIT காரைக்கால்ல புதிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொறியியல் வளாகம், நவீன விடுதி வசதிகள் பல மாணவர்களுக்கு தொழில் கல்வியை கத்துக்கிறதுக்கு பயன்படும். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதோட புதிய கருத்தரங்கு மண்டபம், பெண்கள் விடுதிகள், பிற உள்கட்டமைப்புகள்னு மாணவர்களுக்கு பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. புதுச்சேரி அரசாங்கத்தோட பல்வேறு துறைகள்ல ஆயிரக்கணக்கான காலி இடங்கள் இப்ப நிரப்பப்பட்டிருக்கு. இந்த தகவல் வந்ததுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த பதவிகள்ல பல ஆண்டுகளா ஆள் எடுக்கவே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆள் சேர்ப்பு நடத்தப்படாம இருந்ததுல இரட்டை என்ஜின் அரசாங்கம் செய்து காட்டி இருக்கிறது. அரசு பணியில மக்கள் சேவை செய்ய இணைந்த அனைத்து இளைஞர்களையும் நான் வாழ்த்துகிறேன். Friends, today the world is focusing on mobility, that is cleaner and greener. Electric vehicles have become an important part of our life. In a tourism hub like Puducherry, electric buses can be a game changer in reducing pollution. Under PM E-Bus Seva, electric buses are being provided today. The housing projects related to our program today will give families stability and dignity. There are projects worth several hundred crores across Puducherry, Karaikal, Mahe and Yanam, which will help people. Water desalination plants will ensure clean drinking water. New sewage treatment plants will improve waste management. The government is also working to reduce flooding and waterlogging during monsoons. All our efforts are towards providing ease of living for the people of Puducherry. நண்பர்களே, இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பெரிய சவால் என்னன்னா தூய்மையான, பசுமையான, மாசில்லாத ஒரு போக்குவரத்து, மின்சார வாகனம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமாயிருச்சு. புதுச்சேரி போன்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலத்தில் மின்சார பேருந்துகள் மிக முக்கியமான மாற்றாக இருக்குது.
PM இ சேவா பஸ் இந்த திட்டத்துல மின்சார பேருந்துகள் இன்றைக்கு புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்று எங்க திட்டத்தோட தொடர்புடைய வீட்டு வசதி திட்டங்கள் பல குடும்பத்துக்கு நிம்மதியையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் புதுச்சேரிக்கு, காரைக்காலுக்கு, மாகே, யானத்துக்கு இங்க எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு நேரடியா பலன் கொடுக்கும். மாநிலத்துல கடின நீர்ல உப்பு நீக்கி குடிநீரா மாற்ற அந்த சுத்தமான குடிநீரை உறுதி செய்யும் திட்டமும், கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்களும் இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. மழை காலத்தில் வெள்ள நீர் தேங்காமல் நம்ம அரசாங்கம் இவற்றையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. புதுச்சேரி மக்களுக்கு எப்பவுமே நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவதை தான் அடிப்படை நோக்கமாக கொண்டு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.